ஈசிஆர்ல இருக்கீங்கன்னா கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வெறும் டிராஃபிக் இல்லைங்க, இது டார்ச்சர். லாஸ்ட் 2 டேஸா ஈசிஆர்ல இருக்க டிராஃபிக்கை நான் லாஸ்ட் 9 இயர்ஸா பார்த்தது கிடையாது. ஹாரிபிள்னு சொன்னா கூட ரொம்ப கம்மியான வேர்ட். வின்னிங் பார்ட்டிக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தா டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கூட காரை பார்க்கிங் லைன் உள்ள பார்க் பண்ண போலீஸ் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஈசிஆர் ஃபுல்லா 3 லைன் ரோடுன்னு நீங்க மறந்துட்டீங்களா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியும். அவரு வராரு மேடம், வண்டி எடுங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா மெடிக்கல் ஷாப்க்கு தான் போனேன். ஒரு 2 மினிட்ஸ்ல கார் எடுக்கிறேன்னு சொன்னேன். கார்ல பின்னாடி குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னேன். நோ கன்சிடரேஷன். சரி பரவாயில்ல, 300 மீட்டர் தள்ளி ரிலையன்ஸ்குள்ள போய் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தேன். ஷாப்குள்ள என்டர் ஆனோடனே ஷாப் ஓனர் சொல்றாரு, அந்த என்டையர் பில்டிங்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கூட பைக்கை கூட பார்க்கிங் லைன் உள்ள போலீஸ் நிறுத்த அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு அட்வொகேட்டா நான் கேட்குறேன், எந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. பப்ளிக்கை டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. ஈசிஆர்ல நடக்கிறது ரெகுலேஷனா இல்லை ஓவர் ரியாக்ஷனான்னு சத்தியமா தெரியல.